You can present. Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நான் அமீரா ஃபாத்திமா. கவர்மெண்ட் சிவகங்கை அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது. அனைவருக்கும் பசி ஏற்பட்டிருக்கும். ஆம், அடுப்பறையில் அம்மா தோசை சுட ஆரம்பித்து விட்டார்கள். தோசையின் மனம் வந்து மூக்கிற்கு வருகிறது. இதை அனைத்தும் கேட்டவுடன் உங்கள் அனைவருக்கும் உமிழ்நீர் சுரக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த உமிழ்நீர் ஏன் சுரக்கிறது? இந்த கேள்வியைத்தான் இவான் பாவ்லோ என்ற அறிவியலாளர் அதில் ஆய்வு செய்தார். அதுதான் என்னுடைய தலைப்பு. மனித உடலியலுக்கு பாவ்லோவின் பங்களிப்பு. இவான் பாவ்லோ என்பவர் ஒரு ரஷ்ய உடலியல் ஆவார். இவர் உடலியலுக்கும் மருத்துவத்திற்கும், அதாவது ஹியூமன் பிசியாலஜி மற்றும் மெடிசின், இந்த இரண்டிற்கும் நோபல் பரிசு பெற்ற முதல் ரஷ்யர் இவரே. இவருடைய முன்னோடியான ஆய்வுகளில் நிபந்தனை பிரதிச்செயல், அதாவது கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிற இதில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பாவ்லோவின் பரிசோதனைகள் நரம்பு மண்டலம் மற்றும் உடலியல் செய்முறைகள், அதாவது பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த இந்த இரு இந்த இரண்டு இந்த இரண்டிற்கும் இடையேயான தொடர்பை புரிந்து கொள்வதற்கு மிகவும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடலியல் மற்றும் உளவியல், பிசியாலஜி அண்ட் சைக்காலஜி, இந்த 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 இவை இரண்டையும் இணைப்பதற்கான ஒரு இரண்டையும் இணைக்கும் வகையில் இவருடைய ஆய்வு வந்து இருக்கிறது. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இரத்த சுழற்சி ஆய்வுகளை மேற்கொண்டார், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் முக்கியமாக இரத்த அழுத்த கட்டுப்பாடு, அதாவது பிளட் பிரஷர் ரெகுலேஷன், இதில் ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டார். இதன் மூலம் மருந்தியல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த தூண்டுதல்கள், இவை இரத்த அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களை இவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வலது மற்றும் இடது வேகஸ் நெர்வுகள் இதயத்தின் செயல்பாட்டில் ஏற்படுத்தும் விளைவுகளையும் இவர் விளக்கி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக முக்கியமாக இவர் செரிமான சுரப்பி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அதிலும் முக்கியமாக பாவ்லோவ் பை மற்றும் நிபந்தனை பிரதிச்செயல்களை பற்றிய ஆய்வுகளை இவர் அதிகமாக மேற்கொண்டிருக்கிறார். பாவ்லோ பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அதாவது பாவ்லோ ஹேடன்ஹான் என்ற மற்றொரு ஆய்வாளருடன் பணிபுரியும் போது இவர் சிறிய வயிற்றுப்பை, அதாவது மினியேச்சர் ஸ்டொமக் ஆர் கேஸ்ட்ரிக் போச், இதை உருவாக்கும் அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கினார். அதாவது பாவ்லோவ் பை எனப்படுகிற ஒரு சிறிய வயிற்றுப்பையை இவர் உருவாக்கினார். அந்த வயிற்றுப்பையில் ஒரு சிறிய பகுதி தனியாக பிரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேகஸ் வயிற்றுக்கு நரம்பு 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 நர்வ் சப்ளையான வேகஸ் நர்வ் அந்த இணைப்பு வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது உணவு வயிற்றுக்கு போகாமல் வெளியே வர வைத்து, இந்த படத்தில் இருக்கும்படி அந்த நாயினுடைய வயிற்றுப்பையிலுடைய சுரப்பிகள் மட்டும் தனியாக எடுக்கப்பட்டது. இதன் மூலம் தூய வயிற்று சுரப்பிகளை தனியாக சேகரிக்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் உணவின் நேரடி தாக்கமின்றி செரிமான சுரப்பிகளை ஆய்வு செய்ய முடிந்தது. அதோடு ஒரு விலங்கின் முழு வாழ்நாளிலும் செரிமானம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் கவனிக்க முடிந்தது அவரால். இதுதான் பாவ்லோ பையோடைய ஒரு சுருக்கம். அடுத்தது நிபந்தனை பிரதி செயல் அப்படிங்கிற கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற விதிகளை அவர் உருவாக்கினார். இந்த இந்த ஆய்வை மேற்கொள்ளும் போதுதான் அவருக்கு உமிழ்நீர் ஏன் சுரக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்தது. அதனால் தான் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். உமிழ்நீர் சுரப்பை அதாவது சலைவா செக்ரீஷன், இது மேம்பட்ட நரம்பு செயல்பாடு, ஹையர் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிற கார்டிக்கல் மற்றும் சப்கார்டிக்கல் பகுதிகளில் ஒரு பொருளாதார அளவீடாக இருக்கிறது. அதாவது உமிழ்நீர் சுரப்பி மேம்பட்ட நரம்பு செயல்பாடுகளுடன் ஒரு இணைப்பு இருக்கிறது என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆய்வுகளில் நரம்பு அமைப்பு, கற்றல் மற்றும் நடத்தை, அதாவது லேர்னிங் அண்ட் பிஹேவியரிசம், இவ்விடை
இவற்றிற்கான தொடர்பையும் அவர் இந்த ஆய்வின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நிபந்தனை பிரதிச்செயலில் அவர் அவருடைய நாய்களுக்கு மிகவும் கடினமான பயிற்சி கொடுத்திருக்கிறார். முதலில் பயிற்சிக்கு முன்னர் அந்த நாயிடம் உணவை காட்டும் போது உணவுதான் இயற்கை தூண்டல். இயற்கை தூண்டல் அப்படி என்றால் அன்கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ், அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உணவை பார்த்தவுடன், இந்த உணவை உண்ண ஆரம்பித்தவுடன் இந்த நாயோடைய உமிழ்நீர் சுரக்க தொடங்கியது. இந்த உமிழ்நீரை கத்தீட்டர் என வடிகுழாய் எனப்படுகிற கத்தீட்டரில் அவர் சேகரித்து வைக்கிறார். இந்த உமிழ்நீர் சுரப்பது என்பது அன்கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ் எனப்படுகிற இயற்கை பதில் செயல் என அப்படியாக வெளிப்படுகிறது. அதே போல ஒரு மணி அடிக்கும் போது ஏற்படுகிற தூண்டல் நடுநிலை தூண்டல் அல்லது நியூட்ரல் ரெஃப்ளெக்ஸ் எனப்படுகிறது. இது பயிற்சிக்கு முன்னர் செய்யப்படுவதனால் அந்த நாயிடம் எந்த உமிழ்நீர் சுரப்பியும் தெரியவில்லை, பிரதிச்செயல் இல்லை. அடுத்ததாக பயிற்சியின் போது இயற்கை தூண்டல் அதாவது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலையும் நடுநிலை தூண்டல் நியூட்ரல் ஸ்டிமுலையும் ஒன்றாக இணைத்து உணவோடு மணி அடிக்கும் செயலையும் அவர் செய்கிறார். அப்படியாக அந்த நாயை பழக்கப்படுத்தி வருகிறார். அடுத்ததாக பயிற்சிக்கு பின் உணவு வைக்காமலே மணி அடிக்கும் போது அந்த நாயுடைய உமிழ்நீர் சுரக்க தொடங்குகிறது. இப்போ நடுநிலை தூண்டல் அப்படிங்கிற மணி நிபந்தனை தூண்டலாக மாறுகிறது. இந்த நிபந்தனை தூண்டல் தான் கண்டிஷன்டு ஸ்டிமுலை எனப்படுகிறது. இதனால் வெளிப்படுகிற அந்த உமிழ்நீர் சுரப்பி தான் நிபந்தனை பிரதிச்செயல் அப்படிங்கிற கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ். இதுதான் பாவ்லோவுடைய இந்த கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ் உடைய சுருக்கம். பாவ்லோ இவருடைய இந்த கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸ்ங்கிற ஆய்வு வெற்றி பெறதுக்கான திறன் இவருக்கு இருந்தது. முக்கியமாக எதனால் என்றால் இவருடைய அறுவை சிகிச்சை திறன் மிகவும் சிறந்து விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மாணவர்களுக்கு இவர் மிகவும் கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்டார். மேலும் இவருடைய இந்த ஆய்வு சில வாரங்கள் மட்டுமே நடப்பதில்லை. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த ஆய்வுக்காண்டி அர்ப்பணித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிபந்தனைப்படுத்துதல் என்கிற கண்டிஷனிங் நடைபெறுவதற்கு போதுமான நேரம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. மற்றொரு விஷயம் என்னவென்றால் இவருடைய நாய்களை ஒரு ஒலி எதிர்ப்பு செய்யப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அறை, அதாவது அந்த அறையின் பெயர் டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அறையில் அவர் வைத்து ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு சிறிய தூண்டுதல் கூட இருந்தாலும் அந்த நாய் இது விழுந்தால் அந்த நாய்க்கு ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி அவருடைய பரிசோதனையின் தரத்தை பாதிக்கலாம் என்பதற்காண்டி அவர் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய நாய்கள் அவர் நாயிடம் இருந்த உறவு எப்படி இருந்தது என்றால் அவர் நாய்களுடன் மிகவும் கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதும் மயக்க மருந்துடன் கொடுத்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அந்த 1980களில் மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்வது என்பது வழக்கமற்ற ஒன்றாக இருந்தது. இவர் அதை கடைபிடித்து நாய்களை பராமரித்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்களை ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழலில் பராமரித்து பாதுகாத்து வைத்திருந்தார். இவை அனைத்துமே இந்த பாவ்லோவுடைய நிபந்தனை பிரதிச்செயலுக்கான கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஆய்வுக்கான வெற்றிக்கு மிகவும் காரணமாக இருக்கிறது. இதுதான் கண்டிஷன் ரெஃப்ளெக்ஸ் எனப்படுகிற நிபந்தனை பிரதிச்செயல். இவை அனைத்துமே பாவ்லோவின் பங்களிப்புகள், மனித உடலியலுக்கான பாவ்லோவின் பங்களிப்புகள் என கூறி என் உரையை முடித்து விடுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.